கிருஷ்ணகிரியில் லண்டன்பேட்டை தொலைபேசி நிலையத்திலிருந்து ராயகோட்டை மேம்பாலம் செல்லும் வழியில் தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான சாலையின் ஓரங்களில் சிறு குறு வியாபாரிகள் கடைகள் நிறைய வைத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் லண்டன்பேட்டை சேர்ந்த சிலர் ஜமாத்காரர் என்ற பெயரில் சட்டவிரோதமாக வாடகை வசூலித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட மாதம் 50,000 முதல் 60,000 வரை அவர்கள் வசூலித்து வருவதாகவும் சிலரிடம் இன்னும் அதிகமாக கேட்டு தொந்தரவு செய்வதாகவும் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நுகர்வோர் சங்கம் சார்பில் மாநில நுகர்வோர் சங்க பொதுச் செயலாளர் டாக்டர் கே. சந்திரமோகன் அவர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி புகார் மனு அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. யார் உங்கள்கிட்ட பணம் கட்டுது? ஜமாத்தார் பூரா பேர்கிட்ட வாங்குறாங்க. எவ்வளோ வாங்குறாங்க? என்னன்னு ஒரு 1500, இவங்களாண்ட 1000, இந்த பொட்டிக்காரன் 1000, அப்படியே 30,000 40,000 வசூல் பண்றாங்க. வசூல் பண்றாங்க டெய்லியா? இல்ல மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு தாண்டி. நீங்க எவ்வளோ 7,000 கேட்டாங்களா உங்களை? நம்ம மாங்காய் பழம் வச்சா கேட்குறாங்க. மாங்காய் பழம் வச்சா? மாங்காய் பழம் இங்கே வச்சா கேட்குறாங்க. அவ்வளோ 7,000 ரூபாவா? இது மாதம் நாங்க 1500 கொடுக்குறேன். மாங்காய் பழம் எதுவும் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. வேற எதுவும் வைக்கக்கூடாது. யாரு ஜமாத்துக்காரர் கேட்குறாங்களா? ஆமா ஆமா. யார் கேட்குது? ஜமாத்தார பூரா ஆளுங்க. ஜமாத்தார பூரா ஆளுங்க. என் பையனுக்கு தான் தெரியும், முபாரக். இது வந்து கவர்மெண்ட் இடம், நீங்களும் தர தேவையில்லை.